இந்த காணொளி பிரத்யேகமாக மலேசியா மக்களுக்கு தான். மலேசியாவா இருக்கட்டும், சிங்கப்பூரா இருக்கட்டும், தாய்லாந்தா இருக்கட்டும், பல கோடி ரூபாய் புழங்கக்கூடிய ஒரு அற்புதமான இடம். மாந்திரிகத்தை அதிகமா நம்புறாங்களா? 1,00,000 பேர் அங்க விளையாடுறாங்க. அங்க இரவும் தெரியாது, பகலும் தெரியாது. இந்த நபருக்கு தான் ஜாக்பாட் அடிக்குங்கிறது உறுதியாக சொல்ல முடியாது. அது எப்படி கணிக்கிறது? என்ன ராசி என்ன நட்சத்திரம் தெரியாது. அதே ராசியில 10 கோடி பேர் 20 கோடி பேர் இருப்பாங்க. அந்த ராசிக்காரவங்களே சுவாமி மலை மாந்திரிக நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் விஜய் பிரியா. இந்த காணொளி பிரத்யேகமாக மலேசியா மக்களுக்கு தான். இந்த நிகழ்ச்சியில நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, மலையாள மாந்திரிகர் NN சந்திரகுமார் அவர்கள் தான் நம்ம கூட இருக்கிறாங்க. அவங்க கிட்ட நிறைய விஷயங்கள் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம்மா. எப்படி இருக்கீங்க சார்? நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன் சார். இப்போ மாந்திரிகம் அப்படிங்கறத நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே, ஏற்கனவே நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு நீங்க நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்கீங்க. நிறைய ஃபாரின்ல இருக்கக்கூடிய மக்களுக்கும் நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்கீங்க. இப்ப பிரத்யேகமாக மலேசியாவில ஒரு ஆபீஸ் போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இதற்கான காரணம் என்ன? நல்ல கேள்வி. இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம இந்தியாவுல இந்த தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கும் பொழுது மலேசியாவா இருக்கட்டும், சிங்கப்பூரா இருக்கட்டும், தாய்லாந்தா இருக்கட்டும், இல்ல பல்வேறு நாடுகள், ஜெர்மன், துபாய், கனடா, அமெரிக்கா, உலக நாடுகள்ல எங்கெல்லாம் தமிழர்கள் இருக்காங்களோ அங்க இருந்தாலும் நமக்கு போன் கால்கள் வரும். ஆன்லைன் பிசினஸ் நம்ம பண்ணி கொடுத்தோம். ஆன்லைன்லயே அவங்களுடைய பிரச்சனையை நம்ம சரி செஞ்சு கொடுத்தோம். இங்க இருந்து கொரியர் மூலியமா அவங்களுக்கு தேவையான பொருள், மைய, தாய்த்து, குடுவை, எந்திரம், அந்த விஷயங்களை நம்ம அனுப்பிக்கிட்டு இருந்தோம். ஆனா மலேசியா மக்கள் நம்மளை அதிகமா விரும்புறதுக்கான காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, மலேசியாவுல போய் இன்னைக்கு ஒரு நிறைய பேர் ஒரு நம்ம இந்தியா பணத்துக்கு மாசம் 20,000, 15,000, 25,000, 30,000க்கு அங்க இருக்கிற வெயில் தாக்கம் 10 மணி நேரம் 12 மணி நேரம் உழைக்கிறாங்க. கடுமையா உழைக்கிறாங்க. அப்ப நம்ம இந்த மாதிரி தகவல் எல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டதுக்கு பிறகு அவங்களுக்கு நம்ம சொன்ன விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, மலேசியாவுல ரொம்ப பிரத்யேகமா கிட்டத்தட்ட ரொம்ப ஒரு பல கோடி ரூபாய் புழங்கக்கூடிய ஒரு அற்புதமான இடம் ஒண்ணு இருக்கு. கெந்திங்னு சொல்லக்கூடிய ஒரு கேசினோ. அந்த விளையாட்டோட பேரு சூதாட்டம். அப்ப இந்த மாதிரி சிரமப்படுறவங்களுக்கு நம்ம ஒரு சில விஷயங்களை பூஜை முறையில செய்து கொடுத்தோம். விபரீத ராஜயோகம், நீச்ச பங்க ராஜயோகம், திடீர் அதிர்ஷ்டங்கள், அவங்களுடைய வாழ்க்கையில வறுமையை போக்கக்கூடிய ஒரு அற்புதமான விஷயத்த நம்ம செஞ்சு கொடுத்தோம். அது தாய்த்து, எந்திரம், குடுவை, மையி, இந்த மாதிரி நிறைய விஷயம் செஞ்சு கொடுத்தோம். இப்ப இந்த மையி நம்ம ஆரம்ப காலத்துல பாத்தீங்கன்னாக்க நிறைய பேர் அதெல்லாம் சும்மாங்க, அப்படி இப்படி அதை வேற மாதிரி பண்றாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு மையி ஒரு மிகப்பெரிய ஜாமராஜ்யத்தையே பிடிச்சிருக்கு. சரிங்களா? மைக்கு இன்னைக்கு பெரிய மகத்துவம் இருக்கு. சோதிடத்துக்கு இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு மகத்துவம் இருக்கு. ஒரு யக்ஷினி, ஒரு குட்டிசாத்தான், ஒரு கைக்கருப்பு, ஒரு வேதாளம், ஒரு வாராகி, ஒரு பிரத்யங்கரா, இன்னும் பரிவார தெய்வங்கள், அதிர்வனத்துல இருக்க பரிவார தெய்வங்களை நம்ம சித்து எடுத்தா 6 மாதத்துக்கு பிறகு, 1 வருஷத்துக்கு பிறகு என்ன நடக்க போகுதுங்கிறத முன்கூட்டியே சொல்ல முடியும். இதை நான் பல்வேறு பிரைவேட் காணொலியில நான் இதை நான் சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி கருணை யக்ஷினின்னு ஒண்ணு இருக்கு. அதை நம்ம சித்து எடுத்தோம்னா அடுத்தது என்ன நடக்க போகுது, ரொம்ப லாங் டைம், ஒரு 6 மாசமா இருக்கட்டும், 1 வருஷமா இருக்கட்டும், என்ன நடக்க போகுதுங்கிறத நம்ம சொல்லலாம்னு அந்த மாதிரி ஒருத்தர் சொன்னார். இதுதான் நடக்க போகுதுங்கிற விஷயம். அவர் பிளாக் மேஜிக் பத்தி நிறைய பேசியிருக்காரு. பிளாக் மேஜிக் பத்தி. அப்ப நம்ம மலேசியாவுல சிரமப்படுறவங்க, கஷ்டப்படுறவங்களை நம்ம ஏறத்தாழ இன்னைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 500, 1000 பேரை சொல்லலாம். இந்த மாதிரி உங்களுக்கு விபரீத ராஜயோகம் இருக்கு, நீச்சப்பங்க ராஜயோகம் இருக்கு, இன்னைக்கு நல்லா இருக்கு, குரு பயிற்சி நல்லா இருக்கு, சனி பயிற்சி நல்லா இருக்கு, இந்த நேரம் நீங்க கெந்திங் போங்க, கேஷினோ போங்க, நான் கொடுக்குற பொருளை வச்சுக்கிட்டு, தாய்த்து, மையி, எந்திரம் வச்சுக்கிட்டு இந்த மாதிரி விளையாடுங்கும் பொழுது அவங்க ஒரு 10 வருஷம் 20 வருஷம் மலேசியாவுல இருந்து கஷ்டப்பட்டா என்ன அமௌண்ட் கிடைக்குமோ அதை ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரத்துல எடுத்தாங்க. பொதுவா இப்ப மலேசியா மக்கள் அப்படிங்கிற பாக்குறப்போ மாந்திரிகத்துல அதிகமான ஈடுபாடுகள் காட்டுறாங்களா? மாந்திரிகத்தை அதிகமா நம்புறாங்களா? ஆமா. இப்ப இந்த மாதிரி அவங்க விளையாண்டு இந்த தகவல் பரவுது. NN சந்திரகுமார் கிட்ட அந்த மாதிரி ஒரு விஷயத்த செஞ்ச அவர் பண்ணி கொடுத்த. இப்ப மலேசியாவுல நம்மளை பத்தி நிறைய தகவல்கள் பரவ மலேசியா மக்கள் என்ன பண்ணாங்கன்னா, நாங்க இந்தியா ஒருத்தர் 2 இயர்னு நாங்க இந்தியா உங்களை பாக்குறதுக்கு நிறைய பொருள் செலவாகுது, நேரம் செலவாகுது, அதனால நாங்களே பிரத்யேகமா உங்களுக்கு இங்க அலுவலகம் செஞ்சு தரோம், நீங்க மாசத்துல 2 டைம் வர முடியுமான்னு கேட்டாங்க. அவங்க ஒரு லாயர், அவங்க மலேசியாவுல இருக்கிற ஒரு வக்கீல் நமக்கு செஞ்சு கொடுத்தாங்க. இப்ப ஏறத்தாழ 3 மாசமா வெற்றிகரமா போகுது. மலேசியா மக்கள் அதிகமா மாந்திரிகத்தை நம்புறாங்க, தாய்த்தை நம்புறாங்க, பூஜை முறைகளை நம்புறாங்க, ஓமத்தை நம்புறாங்க, கடவுளை நம்புறாங்க, முருகனை நம்புறாங்க. சரிங்களா? ஆனா இதே மலேசியாவா இருக்கட்டும், தாய்லாந்தா இருக்கட்டும், சிங்கப்பூரா இருக்கட்டும், அரையும் குறையுமா நீங்க அங்க போய் தொழில் பண்ண முடியாது. நல்ல தரவா தெரிஞ்சா நீங்க அங்க போய் நல்ல தொழில் பண்ணலாம். நிறைய மக்கள் மத்தியில நீங்க நல்ல பேர் வாங்கலாம். அந்த பணம், காசு, புகழ் எல்லாத்தோட வரலாம். இப்ப ஒருத்தர் நீங்க ஒரு 3 மாசம் 4 மாசம் மலேசியா போயிட்டு வர்றீங்க அப்படின்னா
ஒரு வேலையை அவங்க உங்கள்கிட்ட கொடுக்குறாங்கன்னா எவ்வளவு அமௌண்ட் கேட்டாலும் கொடுப்பாங்க. ஒரு கால் அதுல பலிதம் இல்லை, அதுல வந்து ஒரு குறைபாடு இருக்குன்னா நீங்க அடுத்த தடவை அங்க போறது கடினம். ஓகே உங்களுக்கு அங்க பல பிரச்சனைகள் வரும். ஓகே. இப்ப மலேசியாவுல எங்க ஆபீஸ் போட்டிருக்கீங்க? இப்ப அங்க இருக்கிற மக்கள் உங்களை காண்டாக்ட் பண்ணணும், எங்களுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் தேவைப்படுது அப்படிங்கறத உங்ககிட்ட எப்படி தெரிவிக்கிறது? மலேசியாவில் வந்து கேஎல், கோலாலம்பூர்னு சொல்லக்கூடிய கேஎல்னு ஒரு ஊர். அந்த கேஎல்ல இருந்து ஒரு 4 கிலோமீட்டர் செந்தூலுங்கிற ஊர். அந்த செந்தூல்ல வந்து முருகன் கோவில் ரொம்ப ஃபேமஸ். ஓகே. அந்த செந்தூல்ல வந்து நம்ம தமிழர்கள் நிறைய இருக்கக்கூடிய இடம். அங்க வந்து தண்டாயுதபாணி அப்படின்னு சொல்லணும் அந்த முருகன் கோவில். நாட்டுக்கோட்டை செட்டியாரால கட்டப்பட்ட ஒரு கோவில். அந்த கோவிலுக்கு எதிர்த்த மாதிரி தான் என்னுடைய அலுவலகம். அதாவது கேஎல், கோலாலம்பூர் ஏர்போர்ட்ல இருந்து கேஎல் வரணும். கேஎல்ல இருந்து அந்த செந்தூலுங்கிற ஊர். செந்தூல்ல வந்து நீங்க தண்டாயுதபாணி கோயில் எங்க இருக்குன்னு கேட்டாலே எல்லாரும் சொல்லுவாங்க. அதுக்கு எதிர்த்த மாதிரி நம்மளுடைய அலுவலகம் பேர் அங்க இருக்கு. NN சந்திரகுமார் பிரசன்னா ஆராய்ச்சி மையம். ஓகே. இப்ப பொதுவா இந்த கேஷினோ அப்படிங்கறது வந்து சூதாட்டம் அப்படிங்கறதுனாலே மிகப்பெரிய தவறான ஒரு விஷயமா பார்க்கிறாங்க. நம்ம தமிழ்நாட்டுல அதை தடையும் பண்ணி இருக்கிறோம். இப்படி இருக்கும்போது மாந்திரிகத்துக்கு இது மூலியமாக போய் அவங்களுக்கு லாபங்கள் கொடுக்கறதாகட்டும், அவங்களை வெற்றி பெற செய்யறதாகட்டும், இது மாந்திரிக முறையில சரி அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஆமா, ஒருத்தருக்கு வந்து இன்னைக்கு விபரீத ராஜயோகம் இருக்கு, ஒரு நீச்சபங்க ராஜயோகம் இருக்கு, ஒரு திடீர் அதிர்ஷ்டம் கிடைக்க போகுது. அது வந்து ஒரு தெய்வத்தினுடைய அருளாலேயோ, ஒரு மையாலேயோ, ஒரு தாய்த்தாலேயோ, ஒரு கயராலேயோ, ஒரு குடுவையால அது சாத்தியம்ங்கும் பொழுது அதை நீங்க தாராளமா பயன்படுத்திக்கலாம். அதுல எந்த விதமான தவறும் கிடையாது. மலேசியாவில் இருக்கு, சிங்கப்பூர்ல இருக்கு, தாய்லாந்துல இருக்கு, அமெரிக்காவில் இருக்கு, அப்புறம் இது இல்லாம ஆஸ்திரேலியாவில் இருக்கு, பல நாடுகள்ல இருக்கு. ஒரு சில நாடுகள்ல மட்டும்தான் இதை தடை பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி நம்ம நாடுகள்லயே லாட்டரி இருந்துச்சு, அப்புறம் நாளடைவில் அதை தடை பண்ணினாங்க. ஆனா அதுல எத்தனை பேரு அதிர்ஷ்டங்கள் பட்டு அதுல வின் பண்ணவங்க எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க. அது ஒரு தவறான விஷயம் கிடையாது. ரெண்டாவது இதுல என்ன ஒரு விஷயம் என்னன்னா, சிங்கப்பூரா இருக்கட்டும், மலேசியாவா இருக்கட்டும், மற்ற நாடுகளா இருக்கட்டும், இந்த மாதிரி கேஷினோ, கெந்திங்கள், அந்த சூதாட்ட விளையாடு அங்க சீட்டிங்கிறதே இல்ல. உன்னுடைய லக்கு, உன்னுடைய அதிர்ஷ்டம். சரிங்களா? இப்ப வந்து ஒரு நம்ம அம்பானி எடுத்துக்கங்க, இல்ல ஒரு பில்கேஸ் எடுத்துக்கங்க. இப்ப கூட யாரோ ஒருத்தர் மிகப்பெரிய அளவுல ஒரு பணக்கார வரப்போறாரு, அவரா இருக்கட்டும், சுந்தர் பிச்சை, இந்த மாதிரி இவங்க எல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா தொடர்ந்து பெரிய பெரிய சாம்ராஜ்யத்தையோ தொடர்ந்து பெரிய பெரிய பணக்கார வம்சாவளியிலே வந்தவங்க இல்லை. சரிங்களா? சின்ன சின்ன தொழில்கள் பண்ணி பெரிய அளவுல இன்னைக்கு முன்னேறி இருக்காங்க. அது அவங்களுடைய கடின உழைப்பா இருக்கலாம், மூலதனம், அந்த யோசிக்கிற திறனா இருக்கலாம், அதிர்ஷ்டங்கள், லக்கு, இதெல்லாம் இருந்தா மட்டும்தான் நீங்க ஜெயிக்க முடியும். இப்ப நான் கெந்திக்கு போங்க, அங்க போய் சூதாடுங்கன்னு நான் எல்லாரையும் சொல்ல வரல. உங்களுக்கு அதுக்கான நேரம் இருக்கு, அதுக்கான வாய்ப்புகள் வருது, நீங்க அடுத்த கட்ட நகர்வு, பணம் சம்பாதிக்க போறீங்க, கோடீஸ்வரனா வாழ போறீங்க, அந்த அதிர்ஷ்டம் இருக்குன்னா நீங்க அங்க பயன்படுத்திக்கலாம். ஓகே. சரிங்க. நீங்க சொன்ன மாதிரி இந்த அதிர்ஷ்டம் தான் கேம்பிளிங்க்கு மிகப்பெரிய மூலதனம் அப்படின்னா அது எல்லாராலையும் சாத்தியம் கிடையாது. ஆனா அதை யாரு கரெக்டா சூஸ் பண்ணணுங்கிறது இருக்குல்ல. ஆமா, இப்ப இந்த 12 ராசி இருக்கு இல்லைங்களா, இந்த 12 ராசிக்காரவங்களுக்கும் இப்ப நடந்த குரு பயிற்சி 12 வருஷங்களுக்கு ஒரு தடவை தான் கடகராசியில வந்து உச்சம் பெறுவார் குரு பகவான். அப்ப ஒரு 3 ராசிக்கு மட்டும் பிரத்யேகமான யோகத்தை கொடுப்பாரு. மீதி இருக்கிற ராசிகளுக்கு கொஞ்சம் கூடவோ குறைச்சோ பலன் இருக்கும், பலன் இல்லாம போகாது. அப்ப இந்த நேரம் உங்களுடைய சாதகத்தை எடுத்துக்கிட்டு போயோ, இல்ல ஒரு பிரசன்னத்திலயோ, இல்ல வேற மாதிரி குறி சொல்றவங்க கிட்ட கேட்கும் பொழுது இந்த மாதிரி விபரீத ராஜயோகம் இருக்கு அப்படின்னா நீங்க தாராளமா போய் அதுல நீங்க கலந்து விளையாடலாம். அங்க உங்களுக்கு திடீர்னு ஒரு 1 கோடி ரூபாய் கிடைக்க போகுது, இல்ல 10 கோடி ரூபாய் கிடைக்க போகுதுன்னா அதையே நீங்க வேஸ்ட் பண்றீங்க. சரிங்களா? இப்ப ரெண்டாவது இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த கெந்திங்கிற இடத்துல வந்து ஒருத்தரோ 2 பேரோ 100 பேரோ 1000 பேரோ விளையாடுற இடமே அல்ல. 1 லட்சம் பேர் அங்க விளையாடுறாங்க. அங்க இரவும் தெரியாது, பகலும் தெரியாது. நீங்க உள்ள இருந்தீங்கன்னா எப்ப இரவா நைட் ஆகுதுன்னு தெரியாது, எப்ப பொழுது விடியுதுன்னு தெரியாது. ஒரே மாதிரியா தான் இருக்கும். எப்ப பார்த்தாலும் ஜனங்க இருந்துகிட்டே இருப்பாங்க, ஆளுங்க இருந்துகிட்டே இருப்பாங்க, விளையாண்டுகிட்டே இருப்பாங்க. 1 மணி நேரத்துக்கு நம்ம இந்தியா மதிப்புக்கு சொல்ல போனா 1 லட்சம் கோடி உள்ள போகும், 1 லட்சம் கோடி வெளியில வரும். கெந்திங்களை போய் எல்லாருமே பணம் விட்டுட்டாங்களா? இல்ல. எல்லாருமே ஜெயிச்சுட்டாங்களா? இல்ல. கிடையாது. சரிங்களா? அப்படிதான் அது கணக்கு எடுத்துக்கணும். யாருக்கெல்லாம் அதிர்ஷ்டம் இருக்கோ, யாருக்கெல்லாம் அந்த குலதெய்வத்தோட அனுகிரகம் இருக்கோ, இஷ்ட தெய்வத்தோட அனுகிரகம் இருக்கோ, அவங்க வந்து வாழ்க்கையில கோடீஸ்வரனா வாழணும், எல்லா சௌகரியங்களையும் அனுபவிக்கணுங்கிற தலைவிதி இருந்துச்சுன்னா கெந்திங்க மிகப்பெரிய அளவுல கை கொடுக்கும். ஓகே. இப்ப நீங்க சொன்னீங்கல்ல, அந்த குரு பயிற்சிக்கு அப்புறமா ஒரு 3 ராசிகளுக்கு மிகப்பெரிய விபரீத ராஜயோகம் இருக்க போகுது அப்படின்னு. அது எந்தெந்த ராசிகள் அப்படிங்கறத சொல்ல முடியுமா நம்மளுடைய நேயர்களுக்கு? மகர ராசி, விருச்சக ராசி, மீன ராசி, இந்த 3 ராசிக்கும் மிகப்பெரிய அளவுல ஒரு நன்மை நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மித்த இருக்கிற ராசி இப்ப ஒண்ணும் இல்ல. இப்ப மகர ராசிக்கு வந்து 100 கோடி ரூபாய் கிடைக்கணும் அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்குன்னா, மேஷ ராசிக்காரவங்களுக்கு 10 கோடி ரூபாய் கிடைக்கும். இவ்வளவுதான் விஷயம். தவிர யாருக்கும் கிடைக்காம இதுல போகாது. அப்படி இருக்கிற வாய்ப்புகளை வந்து நீங்க பயன்படுத்துங்கன்னு தான் நான் சொல்ல வரேன்.